விமென்ஸ் பிரீமியர் லீக் 2025ஓட 18வது போட்டி யூபி வாரியர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். யூபி வாரியர்ஸ் ஏற்கனவே வெளியில், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் வர்ற மும்பை இந்தியன்ஸ் 2 போட்டியில் தோத்தாங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சா கூட இன்னொரு பக்கம் குஜராத் ஜெயன்ஸ் அடுத்த போட்டி ஒன்று இருக்குது, அதில் தோத்தாங்கன்னா ஆர்சிபிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆர்சிபி அப்படி இருந்தாலுமே இந்த போட்டி இதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸோட விளையாடுற 2 போட்டியிலையும் பெரிய அளவில் ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிக்கணும். அப்படி தான் ஆர்சிபிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ அதனால் கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷனில் தான் அவங்க இருக்காங்க. இப்போதைக்கு இந்த போட்டியில் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. @MSI Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமரில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 சூப்பரான ஆப்பு, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் நிறைவான லாபம் அப்படிங்கிறது இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயம். கமிஷன் குறைவாக எடுத்துக்கிறாங்க, அதனால் லாபம் நமக்கு நல்லாவே கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமர் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. பாரத ரத்னா ஸ்ரீ அட்டல் பிகாரி வாஜ்பாய் ஏக்கனா ஸ்டேடியத்தில் தான் இந்த போட்டி நடக்க போகுது. லக்னோ ஓவராலாக கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்னு தான் சொல்லணும். ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ் இருக்குது. போன போட்டியில் அதை சொன்னோம், ரெட் சாயில், பிளாக் சாயில், ரெட் அண்ட் பிளாக் மிக்ஸ் பண்ண சாயில். ஸோ நேற்று போட்டியை பொறுத்த வரைக்கும் ரெட் அண்ட் பிளாக் மிக்ஸ் பண்ண சாயில் இருந்தது. ஓரளவுக்கு பேட்டிங் ஃபேவர் ட்ராக்காக இருக்கும். ரெட் சாயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் டேர்ன் கிடைக்கிற ட்ராக்காக இருக்கும். பிளாக் சாயில் கொஞ்சம் டவுன் ட்ராக்காக இருக்கும். ஆனால் ஓவராலாக லக்னோவோட இந்த நேச்சர் அப்படிங்கிறது ஸ்லோ நேச்சர் அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால் அந்த ஓப்பனர்ஸ் என்ஜாய் பண்ணி விளையாட முடியாது. போன போட்டியிலே சொல்லியிருந்தோம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மெக்லனிங்கை கேப்டனாக போட்டிருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக நல்ல வின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அதுதான் ஓவராலாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம மேட்சை புரிஞ்சுக்கிட்டு போக வேண்டியது இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இந்த சீரியஸில் ஆரம்ப மேட்சஸ்லேருந்து நியூ பால் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயத்தை கொடுத்தது. வதோதராவாக இருக்கட்டும், இல்லை பெங்களூர் லெக்காக இருக்கட்டும். பட் இங்கே அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் இல்லை. ஃபாஸ்ட் பாலருக்கு சப்போர்ட்டுன்னு ஜென்ரலாக ஒரு சில இடங்களில் இருந்தால் கூட அந்த அளவுக்கு இனிஷியல் ஸ்விங் இந்த மாதிரி நேச்சரில் இல்லை. அதே நேரத்தில் இந்த பிளாக் அண்ட் ரெட் சாயில் மிக்ஸ் பண்ணும்போது அது ஸ்பின்னர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி வீசலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு விக்கெட் கூட விடலாம். ஆனால் அந்தளவுக்கு டேர்ன் கிடைக்கல அப்படிங்கிற அந்த இடத்துக்கும் வர வேண்டியது இருக்குது. பாசிபிளாக செகண்ட் மேட்ச் ரெட் சாயில் பயன்படுத்தினாங்க, அந்த ட்ராக் இன்றைக்கி பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக நான் பார்க்குறேன். மைண்ட் பண்ணிக்கோங்க. 171 ஆவரேஜ் பேட் ஃபஸ்ட்டு. இதை சேஸ் பண்ணலாமா, பேட் ஃபஸ்ட் பண்ணலாமா, டியூ ஃபேக்டர் இருக்கனால கண்டிப்பாக 1 செகண்ட் சேஸ் பண்ண தான் விருப்பப்படுறாங்க. பட் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த ஸ்லோ நேச்சர் இருக்கனால செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டவுனாக தான் ஆகுது. இருந்தாலும் கரெக்டான லென்த்தில் அடிக்கணும், அது முக்கியம். ஏன்னா டியூ ஃபேக்டர் இருக்கனால அந்த ஒரு விஷயம் அவ்வளோ ஈஸியாக இருக்கிறதில்ல. அந்த ஒரு இடத்துல தான் மாட்டிக்கிறாங்க. ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக இது பேட் ஃபஸ்ட்டு பிச்சுன்னு ஷோ பண்ண முடியும். பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக இருந்திருக்கு, சேஸ் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக இருந்திருக்கு. குஜராத் ஜெயன்ஸ் 186க்கு 5 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. யூபி வாரியர்ஸ் 150க்கு 9 அப்படிங்கிற லோ ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. இதிலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. கண்டிப்பாக நல்ல பேட்டிங் ட்ராக்கு, ஹை அண்ட் லோவே மீடியம் லெவலில் தான் இருக்குது அப்படிங்கும்போது அண்ட் மீடியம் ஸ்கோர் தான் எதிர்பார்க்குறோம். ஒரு 170+ அப்படிங்கிறது கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் டஃப்பாக கொடுக்கும். ரீசன்ட் மேட்சஸ் ஸ்கோரை பாருங்கள். ஆர்சிபி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. முக்கியமான பிளேயர்ஸ் ஆரம்பத்திலே இல்லை அப்படிங்கிற இடத்துலேயே அவங்க டவுன் ஆவாங்க அப்படிங்கிற ஃபீல் தான் இருந்தது. இருந்தால் கூட ஆரம்ப போட்டிகளில் ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் டோட்டலாகவே டவுன் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக அவங்களோட ஹோம் மேட்ச் ஒன்று கூட ஜெயிக்கல அப்படிங்கிற அந்த இடத்துல அவங்க டோட்டலாகவே டவுனாக இருக்காங்க. இந்த போட்டி அவை போட்டி அப்படிங்கிறனால ஒரு வெற்றி கிடைக்குமா, வெற்றி மூலமாக அடுத்தடுத்து போக முடியும். ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த டீமுக்கு மாரல் பூஸ்ட்டாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்திப்பாங்களான்னு பார்க்கணும். ஸ்மித்தி மந்தானா ஓகே விளையாடுறாங்க, ஆனால் பெஸ்ட் அவுட் போட்டு கொடுக்குறாங்களா, கன்சிஸ்டன்ட் பேஸில் விளையாடுறாங்களா அப்படின்னா இல்லை. வேட் ஹோர்ட்ஸ் ஓகே டீசெண்டாக விளையாடுறாங்க. ஒரு ஸ்டார்ட் அப்படிங்கிறது கஷ்டப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் ஒரு 20 ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி செட்டில் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இன்னிங்ஸை பெருசாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்குது. எல்ஐஸ் பெரி சூப்பராக விளையாடுறாங்க. இந்த டீமுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் பேஸில் பயங்கரமாக கொடுக்குறாங்க. பவுலிங் பேஸில் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்களோட ரெகுலர் பவுலிங் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆரம்ப போட்டிகளில் அவங்க பவுல் பண்ணலை, ரீசெண்டாக பவுல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறேன். ரக்வி பெஸ்ட்டு டீசெண்டான ரைட் ஹேண்ட் பேட்டர். சில நேரங்களில் அவங்களோட ரைட் ஹேண்ட் மீடியம் எதிர்பார்க்கலாம். பட் ரொம்ப ரேராக தான் அந்த பவுலிங் பேஸில் யோசிக்கணும். ரிச்சா கோஸு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் டீசெண்டாக விளையாடுவாங்க, குயிக்காக அடிக்கக்கூடிய குவாலிட்டி இருக்குது. ரீசன்ட் போட்டிகளில் அவங்களோட ரெகுலர் ஸ்ட்ரென்த்துக்கு விளையாடலை. கன்னிகா அஹூஜா ஆஃப் பிரேக் பவுலிங் இருக்குது, சில நேரங்களில் பவுல் பண்ணுறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங், நல்ல ஹிட்டிங் பவர் இருக்குது, பவர் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ணலாம். சார்ஜியா வேராம், ஸ்னேரனா, கிம் கர்த்து இவங்கெல்லாம் பேட்டிங் எபிலிட்டி இருக்கிற டீசெண்டான ஆல்ரவுண்டர்ஸு. இவங்களை இன்னும் கொஞ்சம் மேலே அனுப்பலாங்கிற ஃபீல் கூட இருக்குது.
எக்டா பெஸ்ட்டு ரேணுகா சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன போலர். எக்டா பெஸ்ட்டு ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸு, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு. ரேணுகா சிங் நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க. யூபி வாரியர்ஸ் சார்ஜியா போல் டாப் ஆர்டரில் சூப்பராக பண்ணாங்க போன போட்டியில். கிரேஸ் ஹாரிஸ் டாப் ஆர்டரில் வந்ததுக்கப்புறம் நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் யூபி வாரியர்ஸ் ஆரம்பத்துலேருந்து தவறுனாங்க. இந்தியன் ஓப்பனர்ஸை ஓப்பன் பண்ண வச்சாங்க. அது ஓரளவுக்கு இந்தியன் ஓப்பனர்ஸ்க்கு இந்தியன் டீமுக்கு வேணால் நல்லா இருக்கலாம். பட் இந்த ஃப்ரான்சிஸ் கிரிக்கெட் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது டெஃபினட்டாக அதை லாஸ்ட்டில் கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் அவங்க கற்றுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் தீப்தி சர்மாவோட அந்த கேப்டன்சியும் ஒஸ்ட்டாக தான் இருந்தது. ஓவராலாகவே சரியான அளவில் போலிங் ரொட்டேஷன் கொடுக்கல அந்த மாதிரி இடத்துல. அதே நேரத்தில் மிடில் பேஸில் ஸ்கோர் பண்ணலை. எந்தெந்த இடத்துல கிரேஸ் ஹாரிஸ் பேஸ் இருக்கோ அங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்தது. இன்னுமே சென்னல் ஹென்ரியை ரொம்ப லேட்டாக அனுப்புகிறாங்க அப்படின்ற இடத்துல என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த ஐடியாவே இல்லை. சொல்லப்போனால் MS தோனி லாஸ்ட் 10 பால்ஸ் விளையாடுற அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை தான் சென்னல் ஹென்ரி விளையாண்டுருக்காங்க. MS தோனிக்கு ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் அவர் கடைசி 10 பால்ஸ் இல்லை எவ்வளோ குறைவான பால்ஸ் இருக்கோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அந்த பால்ஸை மட்டும் ஹிட் பண்ணுவோம், அதுக்கான ப்ராக்டிஸ் மட்டும் அவர் எடுக்கிறார். பட் ஹென்ரி அப்படி கிடையாது. நம்பர் 3 நம்பர் 4 நேஷனல் டீமுக்கே விளையாண்டுருக்காங்க, ஸ்டெபிலிட்டி கொடுத்து விளையாண்டுருக்காங்க. முன்னாடி அனுப்புனா கொஞ்சம் குயிக்காக கூட ஆட முடியும். பட் அவங்களுக்கான ரோல் குயிக்காக ஆடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் வச்சுருக்காங்க. அதுதான் வந்து இந்த டீமுக்கு பின்னடைவாகவும் இருக்குது. பேட்டிங் டெப்த் இருக்குது, அது அண்டர்ஸ்டாண்டபிள் இருந்தால் கூட அந்த ஒரு விஷயம். அதே நேரத்தில் சோஃபி எக்லஸ்டோனை மேலே அனுப்பி ஸ்டெபிலிட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட அதையும் பண்ண முடியும். பட் அந்த இடத்துலையுமே தவறுறாங்க. மேனேஜ்மெண்ட் சைடும் சரி, தீப்தியோட கேப்டன்சி சைடும் சரி, ஓவராலாகவே டவுனாக இருந்திருக்காங்க. அதனால தான் முதல்ல எலிமினேட் ஆகி வெளில போயிருக்காங்க. இப்போதைக்கு கண்டென்ஷனில் இல்லை. ஸோ எனிவே விருந்தா ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காங்க. கிரண் நவ்கிரேவோட குயிக் ஸ்டார்ட் அப்படின்றது இருந்தது. சொல்லப்போனால் அவங்க ஓப்பன் பண்ணும்போது நல்லா இருந்தாங்க. அவங்கள ஓப்பனிங் ஸ்லாட்டை விட்டு கீழே அனுப்பிட்டாங்க. சார்ஜியாவோட ஓப்பன் பண்ண வச்சுட்டாங்க. விருந்தா மிடில் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு விளையாடுறாங்க. இங்கே தீப்தி சர்மா, ஷெராவத்து, செட்ரி இவங்கெல்லாம் லோக்கல் டேலண்ட்ஸு நல்லா விளையாடுறாங்க. ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம். அந்த ஸ்ட்ரைக் ரேட் லெவலில் பெஸ்ட்டாக இல்லை. ஹென்ரி எக்லஸ்டன் ஸ்ட்ரைக் ரேட் லெவலில் வேறு லெவல் பண்ணுறாங்க பேட்டிங் டிஸ்பிளேல. அண்ட் பவுலிங்கில் கண்டிப்பாக நல்லா இருக்காங்க. இதில் ஒரே ஒரு மைனஸ், சோஃபி எக்லஸ்டன் இந்த சீசனில் பெஸ்ட் அவுட்புட் பவுலிங் பேஸில் கொடுக்கல. அது மைனஸ்ன்னு பார்க்குறேன். ஏன்னா எப்பயுமே இவங்களோட அந்த பவுலிங் ரொம்ப கிரேட்டாக இருக்கும். எந்த டீமுக்கும் அது பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கும். அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து. விக்கெட் டேக்கிங் பேஸில் பெஸ்ட்டாக இல்லை. ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்குது, அந்த இடம் மிஸ் ஆகுது. கோகர் சுல்தானா முதல் போட்டியில் பயன்படுத்தலை, போன போட்டியில் சரியான அளவுக்கு பவுல் பண்ணலை. கிராண்டி கவுட் ரைட் ஆர்ம் மீடியம் டீசெண்டான பவுலிங். சொல்லப்போனால் இந்த டீமுக்கு ஓரளவுக்கு பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்குறாங்க. ஒரு ஃபைண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த சீசனில் இவங்க இருந்திருக்காங்க. கோகர் சுல்தானாவுக்கு பதிலாக வேறு யாரையாவது யோசிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அஞ்சலி சர்வானிக்கு வாய்ப்பெல்லாம் அவ்வளோ கொடுக்கல. ஒருவேளை ரெட் சாயில் கொஞ்சம் பவுன்ஸ் கிடைக்கும், அஞ்சலி சர்வானியை பயன்படுத்தல லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பவுலர் அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை சைமா தாக்கூருக்கு மறுபடியும் போகலாம். இதெல்லாமே பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. பூனம் கெம்னாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து யூபி வாரியர்ஸுக்கு ஒரு டெட் ரப்பர் மேட்ச்சு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்றதுனால அவங்க சில பெஞ்ச் பிளேயர்ஸை ட்ரை பண்ணலான்னு தோணுது. பெங்களூரா யூபி வாரியர்ஸ் ஆனால் ஆப்வியஸாக யூபி வாரியர்ஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தோடு தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரென்த்தை சரியாக தீப்தி சர்மா பயன்படுத்துறது இல்லை அப்படின்றதுனால பெங்களூர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இங்கே ஸ்மிருதி மந்தானா, டேனி வியட்டு டாப் ஆர்டரில் சொல்லப்போனால் இந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு ட்ராக்ஸுக்கு டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் பெட்டராக இருந்தால் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும். அந்த ஐடியாலஜியில் யோசிக்கும் போது மந்தனா வியட்டு பெரியவங்களாம் பெரிய பெரிய இன்னிங்ஸ் விளையாடுவாங்க அப்படின்றதுனாலையும் அண்ட் பேக் ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு வேராம் சினேரானா அண்டு கிம் கார்த் இவங்கெல்லாம் இருக்காங்க. மிடில் பேஸில் கனிஹா ஹூஜா, ரிச்சா கோஸ் இவங்களும் டீசெண்டாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது பெங்களூர் டீசெண்டான டீமாக தெரியுறாங்க. இன்றைக்கி வின்னிங் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. யூபி வாரியர்ஸோட ஸ்ட்ரென்த்து சொல்லவே தேவையில்லை, ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் மட்டும் யூபி மிஸ் ஆகிறாங்க. பேட் ஃபர்ஸ்ட் பவுல் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பெருசாக யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக பெங்களூர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக நான் பார்க்குறேன். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த இடத்துல ஸ்மித்தியே வந்து பெஸ்ட் கேப்டனாக இருக்காங்களான்னா அவங்களும் அந்த பவுலிங் ரொட்டேஷனில் தவறு தான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. இனிஷியல் ஓவர்ஸ் ரேணுகா சிங் அண்ட் கிம் கர்த்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னதுனா கூட ரேணுகா சிங் ஒரு எண்டில் வச்சுக்கிட்டு கிம் கர்த் எண்ட் ஓவர் லேட்டர் ஓவரில் நல்லா தான் பண்ணுறாங்க, நியூ பாலில் நல்லா பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்பின்னர்ஸை ஏர்லியாக பயன்படுத்தலாம், அந்த டியூ மாதிரி இடத்துலலாம் ஸ்பின்னர்ஸை ஏர்லியாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் கூட போகிறது கிடையாது. ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு டிஃபென்சிவ் மோட் அப்படின்னா கூட
கண்டிப்பாக இவங்க குயிக்காக முதல்ல விக்கெட் எடுக்கிற இடத்துல அது பண்ணலாம். பட் முதல்ல அவ்வளோவா விக்கெட் உள்ளலைன்னா ஐடியாவை மாற்றி தான் ஆகணும். எக்டாபிஸ்ட்லாம் நியூ பாலில் கண்ட்ரோலாக வீசுவாங்க, ஸ்னேரானா நியூ பாலில் கண்ட்ரோலாக வீசுவாங்க. அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள ரொம்ப லேட்டாக அனுப்புறது அப்படிங்கிற விஷயம்லாம் ஸ்மிருதி மந்தானா பண்ணுறாங்க. இதுவுமே கொஞ்சம் மாற்றிக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டபுளாக கேம் அவங்க சைடு திருப்பதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும். பவுலிங் ஆப்ஷன் ரெண்டு பக்கமே ஹெவி இருக்குது. அதில் ஆர்சிபியோட ஹெவி அதிகம் அப்படின்னா கூட வேராம், கிம் கார்த், ரேணுகா சிங் முழுமையாக வீசுவாங்க. கிம் கார்த், ரேணுகா சிங் எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. இந்த சைடுன்னு பார்க்கும்போது கிரேஸ் ஹாரிஸு ஓரளவுக்கு பவுலிங்கில் நல்லா பண்ணுறாங்க. சொல்லப்போனால் முதல் போட்டி இந்த சீரியஸில் இந்த பர்டிகுலர் லெக்கில் முதல்ல அவங்களுக்கு நல்ல பவுலிங் கிடச்சிது. ஓரளவுக்கு விக்கெட் டேக்கிங்லேயே இருந்தாங்க, கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. போன போட்டியில் ஆரம்பத்தில் இல்லை, லேட்டாக வந்து பவுல் பண்ணாங்க, அங்கே விக்கெட் எடுத்தாங்க. ஸோ அதை பார்க்குறோம். தீப்தி, சினல் ஹென்ரி, எக்லஸ்டோன் இவங்கெல்லாம் நல்லா பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க ஓரளவுக்கு. உங்களை பவுலிங் பேஸில் ஒரின்னு சொல்ல முடியாது, அப்பயுமே ஃபீல்ட் செட்டப்பில் ஒரி இருக்குது. அண்ட் ஸ்லாகில் சினல் ஹென்ரி, தீப்தி சர்மா இருக்கலாம், இல்லாட்டி தீப்தி, எக்லஸ்டோன் அப்படின்னு இருக்கலாம். ஆர்சிபி எங்கள் அதிகமான வெற்றி யூபி வாரியர்ஸுக்கு எகென்ஸ்டாக வச்சுருக்காங்க. 3-2 அப்படின்னு தான் இருக்குது. ஆர்சிபி இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக பார்க்குறேன். ஆர்சிபி ரீசன்ட் போட்டிகளில் தோற்றுக்கிட்டே இருக்காங்க. அது ஃபுல்லாகவே பெங்களூரில் விளையாண்ட மேட்சஸ்ஸு. அண்ட் யூபி வாரியர்ஸ் அவங்களுமே ஒரு சூப்பர் ஓவர் வின்னு, அதுக்கப்புறம் தொடர்ந்து தோல்விகள் தான். குறிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு எகென்ஸ்ட் 2 போட்டி தோற்றுருக்காங்க, குஜராத் ஜெயின்ஸுக்கு எகென்ஸ்டாக தோற்றுருக்காங்க. இது அவங்களோட அந்த பாசிபிலிட்டியை டோட்டலாகவே டவுன் பண்ணதுக்கான காரணம். ரீசெண்டாக யூபி வாரியர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக தான். ஒரு சூப்பர் ஓவர் இந்த சீரியஸில் இந்த 2 டீம் கடையில் ஒரு சூப்பர் ஓவர். ஓவராலாகவே WPL சூப்பர் ஓவர்னால் இது ஒன்று தான். ஸோ அதுவுமே ஞாபகம் இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி ஆர்சிபி தான் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக பார்க்குறேன். ஹோம் டீமுக்கு பெரிய அட்வான்டேஜ் இல்லாமல் இருக்கிறதும் இந்த சீரியஸில் பார்க்குறோம். டாப் 14 என்னோட மைண்டில் ஸ்மிருதி மந்தானா, டேனி வியட், ஜார்ஜ் அவல், கிரேஸ் ஹாரிஸ் எல்லாருமே ஓப்பனர்ஸு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ராக்கு ஓப்பனர்ஸுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இனிஷியலாக கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு பண்ணணும், அதை தாண்டி சூப்பராக விளையாட முடியும் அப்படிங்கிறது இருக்குது. பெரிய ரிச்சா கோஸு, தீப்தி சர்மா, வேராம் இவங்கெல்லாம் ஹிட்டிங் பேஸில் அண்டு பவுலிங் பேஸில் பெரிய இருக்காங்க. ஒரு சில ஓவர்ஸு தீப்தி சர்மா முழுமையாக வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜார்ஜியா வேராம இவங்க பார்த்தீங்கன்னா லேட்டர் ஓவரில் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை, பட் கொஞ்சம் ஏர்லியாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் பண்ண மாட்டுறாங்க, அது பார்க்கணும். அண்ட் ரிச்சா கோஸோட ஹிட்டிங் நமக்கு தெரியும். அண்ட் ஸ்னேரானா, ஹென்ரி, கிம் கார்த், எக்லஸ்டோன், ரேணுகா சிங், கிராந்தி கவுட் இவங்களாம் அவங்களோட முழுமையான ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு. சில டாட் பால்ஸ் இருக்கும், அதே நேரத்தில் விக்கெட் பேஸில் விழுந்தால் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். பிக் பேஸில் நவ்கிரே, ரக்வி பிஸ்ட்டு, ஸ்னேரானா, கிராந்தி கவுட் இவங்களெல்லாம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் இவங்களை இன்க்ளூட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸ்மிருதி மந்தானா, கிரேஸ் ஹாரிஸ் பெரிய நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக 2 ஓப்பனர்ஸ் இங்கே இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. பெரிய பார்த்தீங்கன்னா பெரிய இன்னிங்ஸ் கொடுக்குறாங்க, செமையாக விளையாண்டுட்டு இருக்காங்க. டேனி வியட், ஜார்ஜ் அவல் அண்டு தீப்தி சர்மா இங்கே 2 ஓப்பனர் இருக்காங்க. இவங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். டேனி வியட்டை கேப்டனாக போகிறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க, பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் முதல் போட்டியில் பெர்த் மூனி, அதுக்கப்புறம் ஜார்ஜ் அவல் விளையாண்டதை பார்த்தோம், போன போட்டியில் மெக்லானிங் விளையாண்டதை பார்த்தோம், அண்ட் மேத்யூஸ் அதுக்கு முன்னாடி போட்டியில். ஓவராலாக பார்த்தா ஓப்பனர்ஸ் நல்லா விட்டு ஸ்டார்ட் நல்லா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி போட்டிகளை கொஞ்சம் பயன்படுத்தி பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த முயற்சியை பண்ணி பாருங்கள். டேனி வியட் நல்ல சாய்ஸு, ஜார்ஜ் அவல் அந்த இடத்துல சூப்பர் சாய்ஸு. தீப்தி சர்மா ஒரு இடத்துல ஆல்ரவுண்டர் கான்செப்டில் கேப்டன் ட்ரை பண்ணலாம். சின்னல் ஹென்ரி அதே நேரத்தில் எக்லஸ்டோன் இவங்களும் கேமுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களையும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். ஒரு சில டீம்ஸ் மட்டும் அந்த முயற்சி பண்ணி பாருங்கள். டீமு விக்கெட் கீப்பர் ரிச்சா கோஸ் நல்ல சாய்ஸ். சும்மா சற்றே ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரிஸ்க்கான சாய்ஸு. பேட்டிங்னு பார்க்கும்போது ஸ்மிருதி மந்தானா, டேனி வியட்டு நல்ல சாய்ஸு, ஜார்ஜ் அவல் இவங்களாம் ஓப்பன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஓப்பனர்ஸை மிஸ் பண்ணுறது இந்த போட்டியில் கொஞ்சம் ஹார்ஸாக இருக்கலாம். ஸோ அதனால் இவங்க 3 பேர்த்தையும் பிக் பண்ணியிருக்கேன். நவ்கிரேவை ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். பெரி, கிரேஸ் ஹாரிஸு, தீப்தி, ஹென்ரி, ஜார்ஜியா வேராம், அஹூஜா ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். எக்லஸ்டோன், ரேணுகா தாக்கூர் இதில் கிம் கார்த் எடுக்கலாம். ரேணுகா தாக்கூர் நிறைய ஓவர் ஏர்லியாகவே போடுறாங்க. ஒரு சில டீம்ஸில் கண்டிப்பாக ரேணுகா தாக்கூர் ட்ரை பண்ணுங்க. ஆனால் பர்சன்டேஜாக ஹையாக பிக் பண்ணியிருக்காங்க. ஓப்பனர்ஸ் டீசெண்டாக விளையாடுவாங்க அப்படிங்கும்போது அந்த ஓப்பனிங் பவுலரை அவாய்ட் பண்ணுறது ஓகே. அதில் நிறைய ஓவர்ஸ் அங்கேயே வீசுகிறாங்க அப்படிங்கும்போது அங்கே அவாய்ட் பண்ணலாம். அந்த கான்செப்டில் தான் அவங்களை அவாய்ட் பண்ணியிருக்கேன். இல்லை செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எப்பயுமே நல்லா பண்ணுவாங்க அப்படின்னா கூட இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் செகண்ட் இன்னிங்ஸில் அந்த ஸ்டார்ட்டில் கிடைக்கிற அந்த சைன் அது பெட்டர் அவுட்புட்டாக கொடுக்கலாம். அதனால் தாக்கூர் அந்த இடத்துல ட்ரை பண்ணுங்கள். ஸ்னேரானா அதே நேரத்தில் கிராந்தி கவுட் இவங்களையும் ஒரு சில டீம்ஸில் இன்க்ளூட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். கேப்டன்
பெரிய ஆப்வியஸாக பெரிய இன்னிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த இடத்துல அண்ட் கிரேஸ் ஹாரிஸை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஜார்ஜியா ஓல் அண்ட் மந்தனா நல்ல சாய்ஸஸ். டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.